ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். ஃபர்ஸ்ட் டைம் 10K பட்ஜெட் செக்மெண்ட்ல 7000 mAh ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டியோட டெக்னோ இன்னைக்கு டெக்னோ போவா 2 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் கூட இதே பிரைஸ் செக்மெண்ட்ல இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் போனா இருக்கக்கூடிய இன்ஃபினிக்ஸ் நோட் 10 இந்த ஸ்மார்ட் போனை தான் நம்ம இன்னைக்கு கம்பேர் பண்ண போறோம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனையும் கம்பேர் பண்ணி இந்த 10 to 11K பட்ஜெட்ல எந்த ஸ்மார்ட் போன் பெஸ்டான ஸ்மார்ட் போனா இருக்கு, எந்த ஸ்மார்ட் போனை நாம பர்ச்சேஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னோ இங்கே 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போதே கண்டிப்பாக மொபைலுடைய டிசைன் ஒயிட் அண்ட் திக்னஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய திக்னஸ்னு பார்க்கும்போது 9.62 mm ஒரு ரொம்பவே பெரிய திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒயிட் என்ன அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன் இவங்க கிளியராக கொடுக்கல. பட் கண்டிப்பாக இங்கே 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும்போது 200 grams அபோவான வெயிட் தான் இருக்கும். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய வெயிட்னு பார்த்தீங்கன்னா 210 to 220 grams வெயிட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மத்தபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய கலர் வேரியன்ட்னு பார்க்கும்போது மொத்தம் 3 கலர் வேரியன்ட் இருக்கு. ப்ளூ, பிளாக், சில்வர் அப்படின்ற 3 கலர் வேரியன்ட்டோட டெக்னோ இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படியே இன்ஃபினிக்ஸ்க்கு வந்தோம்னா இங்கேயுமே இந்த ஸ்மார்ட் போன் மொத்தம் 3 கலர் வேரியன்ட்டோட தான் கொண்டு வந்திருக்காங்க. பர்பிள், கிரீன், பிளாக் அப்படின்ற 3 கலர் வேரியன்ட்டோட 205 grams வெயிட்டோட 8.8 mm திக்னஸோட இங்க இன்ஃபினிக்ஸ் இந்த ஸ்மார்ட் போனை கொண்டு வந்திருக்காங்க. மத்தபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே பேக் சைடு பிளாஸ்டிக் மெட்டீரியல் அண்ட் மேட் ஃபினிஷிங்கோட தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில டிசைன் பார்க்கும்போது இங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய வெயிட்டுமே அபவ் 200 grams வெயிட் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிட்டுனாலுமே டெக்னோ இங்க திக்னஸ் கொஞ்சம் ரொம்பவே அதிகமா கொடுத்திருக்காங்க. 9.6 mm திக்னஸ் அப்படின்னும் போது கண்டிப்பா கையில எடுக்கும்போது அதனுடைய அந்த பல்கினஸ் அண்ட் வெயிட்டை நம்ம கண்டிப்பா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதனால டிசைனை கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்மார்ட் போன் வாங்கக்கூடியவங்க இந்த ஒரு பாயிண்ட்டையும் நோட்டீஸ் பண்ணிக்கிறது ஒரு பெட்டரான சாய்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஒரே மாதிரியான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே 6.95 inches ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷனில் IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே, 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் 180 Hz டச் சாம்பிளிங் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் இன்ஃபினிக்ஸில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக 480 nits மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், NEG டைனோரெக்ஸ் T2X1 கிளாஸ் பாடி ப்ரொடக்ஷன் அண்ட் TUV ஐகா சர்டிஃபிகேஷன்லாம் இருக்கு அப்படின்றத அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் டெக்னோல இவங்க கிளாஸ் பாடி ப்ரொடக்ஷன்லாம் இருக்கா, மொபைலுடைய பீக் பிரைட்னஸ் வேல்யூ என்ன அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் டெக்னோ போவா 2ல இங்க கிளியரா மென்ஷன் பண்ணல. மத்தபடி டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்ல. ரெண்டுலயுமே ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதோட 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 180 Hz டச் சாம்பிளிங் ரேட்லாம் ரெண்டுலயுமே ஈவனா ஒரே மாதிரியே கொடுத்திருக்கிறதுனால கண்டிப்பா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளே விஷுவல் குவாலிட்டியில பெரிய லெவல்ல எந்த வித்தியாசமும் இருக்காது. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டியில் கண்டிப்பாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஒரு பெரிய மேஜரான டிஃபரன்ஸ் அப்படின்றது இருக்குது. அதில் டெக்னோ போவா 2ல நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே 7000 mAh ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அப்படியே இன்ஃபினிக்ஸில் பார்த்தோம்னா இங்கே 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக டெக்னோ போவா 2 தான் இங்கே கிளியரான வின்னர். 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹார்ட் யூஸராக இருக்கீங்க இன்னும் பட்சத்துமே ஒன் சிங்கிள் சார்ஜ்ல ஒன் ஃபுல் டேக்கு பேட்டரி பேக்கப் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் போன்ல இருந்து எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் ப்ராசஸருக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே Mediatek Helio G85 சிப்செட்டை தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த G85 சிப்செட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது 12 nanometer டெக்னாலஜியில் பில் பண்ணப்பட்ட சிப்செட். அண்ட் இதில் Cortex A75 ரெண்டு மெயின் கோரோட 2.0 GHz வரைக்கும் மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ARM Mali G52 ஜிபியோட அரௌண்ட் 2,05,000 ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இந்த சிப்செட்டுக்கு வந்திருக்கு. அந்த வகையில் இந்த Mediatek Helio G85 யாருக்கான சிப்செட், எந்த அளவுக்கு இதுல இருந்து நம்மளால பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த Mediatek Helio G85 ஒரு கேமிங் சிப்செட் தான். அப்படினாலுமே நீங்க ஒரு ஹெவி கேமிங் யூசர் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ஸ் உங்களுக்கான ஸ்மார்ட் போன்ஸ் கிடையாது. இதுல உங்களால ஒரு மாடரேட் லெவலான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது தான் எடுத்துக்க முடியும். BGMI, Call of Duty, Asphalt 9, Free Fire எல்லா கேம்ஸுமே இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த சிப்செட்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்படினாலுமே நீங்க ஒரு மாடரேட் அண்ட் மீடியம் கேமர் அப்படின்ற பட்சத்துல மட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ஸை நீங்க கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி நீங்க ஹெவி கேமர், ஹெவியா கேம்ஸ் எல்லாம் அதிகமா விளையாடுவேன் அப்படின்ற பட்சத்துல இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனும் உங்களுக்கான ஸ்மார்ட் போன் கிடையாது. நெக்ஸ்ட் கேமராவுக்கு வந்தோம்னா இங்கேயுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஒரு மேஜரான டிஃபரன்ஸ் அப்படின்றது இருக்கு. அதில் செல்ஃபி கேமராவில் இங்கே டெக்னோ போவா 2 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பட் இதனுடைய அப்பேச்சர் வேல்யூ என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றின டீடைல்ஸ் எதுவும் இல்லை. இங்கே ஃப்ரண்ட் சைட் டியூயல் LED ஃபிளாஷ் இருக்கு அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே இன்ஃபினிக்ஸ் நோட் 10க்கு வந்தோம்னா இங்கே ஃப்ரண்ட் சைட் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.0 அப்பேச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே ஃப்ரண்ட் சைட் டியூயல் LED ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. அது போக இதில் சூப்பர் நைட் ஸ்கேப், AI கேம், போர்ட்ரேட் மோட், ஒயிட் செல்ஃபி, AR அனிமே
எமோஜி 2K வீடியோ ரெக்கார்டிங் வீடியோ பியூட்டி ஷார்ட் வீடியோ மாதிரியான ஃபீச்சர்ஸோட 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்கே கண்டிப்பாக அன்டவுட்டபிளி Infinix Note தான் ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். இங்கே நமக்கு பெட்டரா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவே கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியல் செட் கேமரான்னு வரும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய பிரைமரி சென்சார்ல எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டு ஸ்மார்ட் போன்லையுமே 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. பட் அது போக டெக்னோல இங்கே 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் அது போக 2 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சலுக்கான ரெண்டு சப்போர்ட்டிவ் கேமராவோட இங்கே குவாட் கேமரா செட்டப்பா டெக்னோ இந்த ஸ்மார்ட் போன்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இன்ஃபினிக்ஸ்ல இங்கே டெக்னோல இருக்கக்கூடிய அந்த 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் மட்டும் தூக்கிட்டு 2 மெகா பிக்சல் அப்படின்ற ரெண்டு சப்போர்ட்டிவ் கேமராவோட ட்ரிபிள் கேமரா சப்போர்ட்டா இங்கே இன்ஃபினிக்ஸ் இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய கேமராவில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது டெக்னோல சூப்பர் நைட் மோட், டைம் லேப்ஸ், 2K வீடியோ ரெக்கார்டிங், வீடியோ போகே, ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்டிங், AI போர்ட்ரைட் மாதிரியான ஃபீச்சர்ஸோட 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே இன்ஃபினிக்ஸ்ல பார்த்தோம்னா இங்கே சூப்பர் நைட் ஸ்கேப், ப்ரொஃபஷனல் மோடு, டாக்குமெண்ட் மோடு, பொக்கே எஃபெக்ட், வீடியோ பியூட்டி, பெனரோமா, AR அனிமோஜி, ஆட்டோ சீன் டிடெக்ஷன், 2K வீடியோ ரெக்கார்டிங், ஸ்லோ மோஷன், டைம் லேப், ஷார்ட் வீடியோ மாதிரியான ஃபீச்சர்ஸோட 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் இங்கேயுமே வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் உங்களுக்கு கேமரான்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா உங்களுக்கு பெட்டரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்ஃபினிக்ஸுக்கு போகலாம். இல்ல உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் இந்த 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெக்னோ போவோ 2 நீங்க சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கனெக்டிவிட்டிக்காக ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 அண்ட் Wi-Fi 5க்கான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டுமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஓஎஸ்னு பார்க்கும்போது இங்கே டெக்னோ போவோ 2ல HiOS 7.6 பேஸ்ட் ஆன் Android 11ஓட NFC சப்போர்ட்டோட இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்துருக்காங்க. அப்படியே இன்ஃபினிக்ஸ்ல பார்க்கும்போது இவங்க XOS 7.6 பேஸ்ட் ஆன் Android 11க்கான OSோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 4+64 அண்ட் 6+128GB அப்படின்ற ரெண்டு வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதில் பிரைசிங்னு பார்க்கும்போது டெக்னோ போவோ 2 பேஸ் வேரியன்ட் 10,500 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும், ஹையர் வேரியன்டான 6+128GBக்கான வேரியன்ட் 12,500 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் இன்ஃபினிக்ஸ்ல இந்த 4+64GBக்கான வேரியன்ட் 11,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும், 6+128GBக்கான வேரியன்ட் 12,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட டெக்னோ இங்கே இந்த டெக்னோ போவோ 2 இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சிங் சேல் ஆஃபரா ஒரு 500 ரூபீஸ் கூப்பன் ஆஃபர் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ இந்த கூப்பன் ஆஃபரா அப்ளை பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 500 ரூபீஸ் பிரைஸ் கோட்டோட பண்ணிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது 4+64GBக்கான வேரியன்ட் 10,000 அப்படின்ற பிரைசிங்கும், 6+128GBக்கான வேரியன்ட் 12,000 அப்படின்ற பிரைசிங்குமே போக்கோவை நாம இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஓவரால் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்த வரைக்கும் இப்போ இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து எந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஒரு 500 ரூபீஸ் ப்ரைசிங் டிஃபரன்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பேஸ் வேரியன்ட் டெக்னோ போவோ 2ல இன்ஃபினிக்ஸை விட ஒரு 500 ரூபீஸ் கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதே சமயம் ஹையர் வேரியன்ட் 6+128GBக்கான வேரியன்ட் போகும்போது இன்ஃபினிக்ஸ் நோட் 10 டெக்னோ போவோ 2 விட ஒரு 500 ரூபீஸ் கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸை வச்சு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அந்த வகையில் ஸ்பெக்ஸ்னு பார்க்கும்போது பெரிய லெவலில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வித்தியாசம் இல்லை. அதில் பேட்டரி கெப்பாசிட்டி டெக்னோ போவோ 2 இங்கே கொஞ்சம் பெட்டரான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ரியல் கேமராவில் இங்கே 8 மெகா பிக்சலுக்கான அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் இங்கே ஆடடாக இந்த டெக்னோவில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஃபினிக்ஸில் பார்க்கும்போது இங்கே 16 மெகா பிக்சலுக்கான கொஞ்சம் பெட்டரான செல்ஃபி கேமரா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பட் இதில் அந்த 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கு செல்ஃபி கேமரா பெட்டராக வேணும், 16 மெகா பிக்சலுக்கான ஒரு நல்ல செல்ஃி கேமரா வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஃபினிக்ஸ் நோட் 10 நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு செல்ஃி கேமரா கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும், பட் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் வேணும். அதே மாதிரி 7000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி எனக்கு வேணும், நல்ல பேட்டரி லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த டெக்னோ போவோ 2 சூஸ் பண்ணலாம். மற்றபடி இந்த டெக்னோ போவோ 2 ஸ்மார்ட் போனுடைய திக்னஸ் கொஞ்சம் அதிகம், 9.62 mm கான திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே கன்சிடர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓவரால் இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸை கம்பேர் பண்ணதுல இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிங்க. அப்படியே இந்த வீடியோ இவ்வளவு தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.